எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கொடைக்கானலில் அட்டுவம்பட்டி. இந்த அட்டுவம்பட்டி பகுதி மிகவும் முக்கிய பிரசித்தி பெற்ற பகுதியாக சொல்லலாம். ஏன்னா, இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். பேரை பார்த்தாலே தெரியும், இது மகளிருக்கான பல்கலைக்கழகம். மகளிர் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும் அப்படின்றது. இந்த பல்கலைக்கழகம் மூலமாக கிட்டத்தட்ட 1984 உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்த மலைகள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பெண்கள், மாணவிகள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பலன் பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் மேலே உயர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். மகிழ்ச்சியான செய்தி. இதிலேருந்து தொடர்ச்சியாக 1995 ஒரு உறுப்பு கல்லூரியாக ஒரு கல்லூரி இந்த கேம்பஸ்க்கு வெளியே தொடங்கப்பட்டுச்சு. அது ஒரு சமீபத்தில் 2017 அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து அரசு கல்லூரியாக இயங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போவும் அந்த கல்லூரியிலையும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இளங்கலை வகுப்பில் எந்தெந்த வகுப்பு இருக்கோ குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து அந்த பாடப்பிரிவுகள் அந்த கல்லூரியில் இருக்குது. அதில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மிக மகிழ்ச்சியான விஷயந்தான் இது. இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியே வந்து படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இங்கே அமைஞ்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது. எல்லாம் சரி, கிட்டத்தட்ட இப்போ 2026 நம்ம இயங்கிட்டு இருக்கோம். தெரியும் கரண்ட்டாக கல்வியோட முக்கியத்துவம் எந்த அளவு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிகழ்ச்சியும் வருதத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இங்கே பெண்கள் படிக்கிறதுக்கு இவ்வளோ வசதிகள் இருந்தாலுமே 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் ஆண்கள் படிக்கிறதுக்கான எந்த விதமான வசதிகளும் கொடைக்கானலில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு அரசு கல்லூரியாகட்டும், இல்லைன்னா அவங்க டிப்ளமோ படிக்கிறதுக்கான தொழில் கல்வியாகட்டும், இல்லை ஐடிஐ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட படிப்புகளாகட்டும் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை, ஏற்படுத்தப்படலைன்றது மிக வருத்தமான செய்தி. இந்த செய்தியை பதிவு பண்ணுறதுக்கு நான் மிகவுமே வருத்தப்படுறேன். கிட்டத்தட்ட 2026 கால் நூற்றாண்டை கடந்துமே நம்ம இன்னும் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்த முடியலைன்றது வந்து ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் பேசியாகணும். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. ஆண்கள் படிக்கணும்னு சொன்னால் மலையிலேருந்து கீழே போய் அவங்க வேறு வேறு கல்லூரிகளில் திண்டுக்கல்லையோ மதுரையிலையோ இந்த மாதிரி பகுதிகளில் தான் இங்கே படிக்க வேண்டிய சூழல் நிலவிட்டு இருக்குது. அதுவும் வெறும் கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, தொழிற்கல்வி கூட படிக்கிறதுக்கான வசதிகள் இங்கே இல்லைன்றது தான் வருந்தத்தக்க செய்தி. 1-2 கல்லூரிகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அது தனியார் கைவசம் இருக்கக்கூடிய கல்லூரிகள். அரசு கல்லூரிக்கே வந்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மலை கிராமங்களில் தனியார் கல்லூரியில் ஒரு கல்லூரியில் பணம் கட்டி படிக்கணுன்றது பாசிபிள் கிடையாது. கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ்னு ஒரு கல்லூரி இருக்குது. பட் அது மட்டும் போதுமானா பத்தாது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இயங்கக்கூடிய மகளிர் கல்லூரி இருக்கும்போது ஒரு ஆண்களுக்கான ஒரு கல்லூரியோ இல்லை தொழிற்கல்வி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிகளோ எதுவுமே இல்லாமல் போனது வந்து எப்படின்னு தெரியல. இதை ஏன் இவ்வளோ நாள் நம்ம அதை செய்ய முடியாமல் போச்சுன்றதுக்கான காரணமே புரியலை. இனிமே வரும் காலங்களில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உறுப்பு கல்லூரியில் ஆண்களும் சேர்ந்து படிக்கலாம், கோயடாக மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அது இது வரைக்கும் இன்னும் அட்மிஷன் இந்த வருஷம்தான் தெரியும். ஆனால் இது மட்டுமே போதாது. பிள்ளைகளோட கல்விக்கு வந்து இன்னும் மேலும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க தொழிற்கல்விக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரணும், அதை உருவாக்கி கொடுக்கணுன்றதை இந்த வீடியோ மூலமாக நம்ம கோரிக்கையாக வைக்கலாம். இது சம்பந்தமான கோரிக்கைகளை பொதுமக்களும் இங்கே வசிக்கக்கூடிய மாணவர்களுமே, ஆண்களுமே, பெண்களுமே, குடும்பத்தில் இருக்க அம்மா அப்பாவுமே கோரிக்கையாக அரசுக்கு தெரிவித்து இங்கே கல்வி நிறுவனத்தை துவங்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கோரிக்கைகளை அதிகப்படியான முறைகளில் அரசுக்கு தெரிவிங்க. கூடிய விரைவில் இந்த கல்லூரி துவங்க ஆரம்பிக்கணும். ஆண்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பெருகணும். பெண்களுக்கும் இன்னும் மேலே படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்கள அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி விஷயங்களை இங்கே உருவாக்கி தரணும்னு இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கான விழிப்புணர்வு வீடியோவாக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதில் நான் வருத்தத்தோட மகிழ்ச்சி கொள்கிறேன்றது தான் சொல்ல முடியும். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு என்னென்ன இங்கே நீடு இருக்குன்ற விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே தேவை ஆண்கள் படிப்பதற்கு கல்லூரியும் தொழிற்கல்வியும் அவர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகள் தேவைப்படுது. இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம்.